வீட்டில் பஜ்ஜி செஞ்சோம்னா பஜ்ஜியில் எண்ணெய் இருக்கிறதே தெரியாமல் நல்லா புசு புசுன்னு மெத்துன்னு டேஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கு பஜ்ஜி மாவு மிக்சிங் ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பஜ்ஜி மாவு மிக்சிங் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் என்னோடய பஜ்ஜி மாவு மிக்சிங்கும் பஜ்ஜி செய்முறையும் பார்க்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னாவே தெரியும், பஜ்ஜியில் ஆயில் இருக்கிறதே தெரியல பாருங்கள். என் கையிலையும் கொஞ்சமும் ஒட்டலை பாருங்கள். நான் ப்ரெஸ் பண்ணி தான் காட்டுறேன். பஜ்ஜியும் புசு புசுன்னு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த சேனல் வீடியோ முதல் முறை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வாழைக்காயை தோல் சீவி 2ஆக கட் பண்ணி காய் சீவலில் ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கிறேன். பஜ்ஜிக்கு வாழைக்காய் ஸ்லைஸு திக்காகவும் இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். ஒரு பவுலில் 2 கப் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மைதா மாவு, சில்லி பவுடர் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், சோடா உப்பு 1/4 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு சேர்த்து ஸ்பூனாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பஜ்ஜி மாவு தண்ணியாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாமல் வீடியோவில் தெரியுது பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும் பஜ்ஜி மாவு. அவ்வளோதான், பஜ்ஜி மாவு ரெடி ஆகிடுச்சு. கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே ஸ்லைஸ் பண்ணி வச்ச வாழைக்காயை எடுத்து பஜ்ஜி மாவில் டிக் பண்ணி நம்ம பஜ்ஜி போட வேண்டியது தான். பஜ்ஜி ஆயிலில் போட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு பஜ்ஜி கலர் வந்தோடனே எடுத்ததும் நமக்கு பஜ்ஜி ரெடி ஆகிடும். பஜ்ஜியில் ஆயில் கொஞ்சமும் தெரியாது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.